ஆண்டவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்றுதான் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் எப்பொழுது வழி நடத்துவாராம்? அன்பானவருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமாக நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திலே தீர்மானத்தை எடுக்க தடுமாறுகிற நேரத்தில் அதை குறித்து தான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் நீங்கள் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் பின்னாலே உங்கள் காதுகளில் கேட்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்கள். அன்பானதையோட பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் நம்மை தடுமாற விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எங்கே பிழைத்து விடுகிறது என்று சொன்னால், எங்கே மாறிப்போகுன்னு சொன்னால், அவர்கள் பாதைகள் மாறும் பொழுது வாழ்க்கையும் மாறிப்போகிறது. தவறான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தவறான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதான சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க தடுமாறும்போது ஆண்டவர் சொல்லுவாராம், மகனே மகளே, வழி இதுதான், நீ நடக்க வேண்டிய வழி இதுதான், நீ இந்த வழியில் நடக்கும் பொழுது இந்த நன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியும், இந்த வழியில் இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த வழியில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி நம்மை பிரச்சனைக்குரிய வழிகளை விட்டு நம்மை தூரமாக்கி ஆசீர்வாதத்தினால் நிறைந்ததான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த வழியிலே செல்வது, என்ன தீர்மானம் எடுப்பது என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சரியான பாதையிலே நடத்துவேன், நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன். நீ வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று சொல்லி நான் உன்னை பார்த்து நான் உன்னோடு பேசுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு அருமையான ஒரு வார்த்தையும் பைபிள் இருக்குது: பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தீர்மானத்தின்படி நம்முடைய சுயம் சொல்வதை நாம் கேட்பதை விட்டுவிட்டு நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தரே தமக்கு சித்தமான ஆசீர்வாதத்தின் வழிகளிலே கர்த்தர் நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்வார். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவரே தமக்கு சித்தமான வழியிலே நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவரே முடிவெடுக்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல ஆண்டவரே சரியான காரியங்களிலே சரியான முடிவு எடுக்கக்கூடிய அந்த கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களை நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.